ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் 11 o'clock ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம்னு நினச்சேன். ஏன் காமிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நொங்கு தான் தோல் உரித்து சாப்பிட்றேன். அதோட வெள்ளரிக்காய் உப்பு போட்டு சாப்பிட்றேன். ரெண்டுமே என்ன மிஸ்டேக், என்ன நல்லதுங்கிறது தான். இது ஜெமினி ஏஐ கேட்டேன், நொங்கு சாப்பிட்லாமா பெரியவங்க சுகர் பேஷண்ட்லான்னு. ஜெமினி என்ன சொல்லிச்சுன்னா, ரொம்ப நல்லது உடம்புக்கு, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். நிறைய வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிறதுனால சுகரும் ரொம்ப ஏறாது. நிறையவே வந்து நொங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஜெமினி சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றது, இந்த தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. பட் எனக்கு எப்பயுமே அப்படி உரிச்சு சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ அது என்ன கேட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? தோல் உரிச்சு சாப்பிடுவீங்களா, அப்படியே சாப்பிடுவீங்களா, இல்லை நுங்கு பால் சாப்பிடுவீங்களா, இல்லைன்னா நுங்கு சர்பத்தா சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டுருந்துச்சு. ஸோ அதையே நான் உங்களுக்கும் கேட்குறேன். நீங்கள் வந்து நுங்கு பாயாசம் சாப்பிட்ருக்கீங்களா, நுங்கு சர்பத் சாப்பிட்ருக்கீங்களா, நுங்கு எப்படி சாப்பிடுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் வந்து நான் இன்னைக்கு வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு தான் சாப்பிட போகிறேன். பட் ஆக்சுவலி இந்த விதை உள்ள வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப நார்ச்சத்து மிகுந்தது. நம்ம வந்து அப்படியே தோல் சீவிட்டு சும்மா சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. அடிக்கடி உப்பை நம்ம சேர்க்காம இருக்கிறது பரவாயில்ல. இன்னைக்கு எப்பயாவது ஆசையாக இருந்தால் டேஸ்ட்டுக்கு நம்ம எப்படி உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்நாக்ஸை வந்து நான் வீடியோ எடுத்தேன்.